இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் வேளையில் ரூபாய் மதிப்பு சரிவுக்கு காரணங்கள் என்ன? ரூபாய் மதிப்பு சரிவால் உங்களுக்கான பாதிப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக இருக்கிறது இந்தியா. 2025-26 நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 8.2% எட்டி வியக்க வைத்திருக்கிறது. இந்த வளர்ச்சி மதிப்பீடு குறித்து சர்வதேச நாணய நிதியம் சந்தேகம் கிளப்பிய வேளையில் இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்திப்பது அரசியலையும் அதிர வைக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. 2014 ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட 40% குறைந்திருக்கிறது. 2014 அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 62 ரூபாயாக இருந்தது. தற்போது 90 ரூபாய்க்கும் கீழ் சரிவை சந்தித்திருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது என சொல்லப்படும் வேளையில் ரூபாய் மதிப்பு மட்டும் சரிவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் பொருளாதார வளர்ச்சியையும் ரூபாய் மதிப்பையும் இயக்கும் சக்திகள் மாறுபட்டதாகவே இருக்கிறது. ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி என்பது நாட்டுக்குள் இருக்கும் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. ஆனால் ரூபாய் மதிப்பு என்பது உலகத்தோடு இருக்கும் தொடர்பை பிரதிபலிக்கிறது. அமெரிக்க டாலருக்கான வட்டி விகிதங்கள், புவிசார் அரசியல் சூழல் எல்லாம் ரூபாய் மதிப்பில் எதிரொலிக்கும். அதாவது அமெரிக்கா தனது டாலருக்கான வட்டியை அதிகரித்தால், முதலீட்டாளர்கள் டாலர் பக்கம் திரும்பினால், இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் ரூபாய் மதிப்பு சரிவை சந்திக்க நேரிடும். இப்போது வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் எதிரொலிக்கிறது. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ட்ரம்ப் வரிகளை அதிகரித்தது, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் காலதாமதம், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடு என அமெரிக்க டாலர் பக்கம் திரும்புவது எல்லாம் இந்திய ரூபாயில் எதிரொலிக்கிறது. இந்தியா வளரும் தேசமாக இருந்தாலும் கச்சா எண்ணெய், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இயந்திரங்களுக்கு இறக்குமதியை சார்ந்திருப்பதால் இந்தியா அதிகமாக டாலரை செலவிடுவதும் ரூபாய் மதிப்பிற்கு அழுத்தம் கொடுக்கிறது. இப்படி இந்திய ரூபாய் மதிப்பு சரிவது தொடர்ந்தால் இந்திய இறக்குமதி பொருட்கள் விலையில் எதிரொலிக்க வாய்ப்பிருக்கிறது. பொதுவாகவே உலக வர்த்தகம் அதிகமாக அமெரிக்க டாலரில் செய்யப்படுகிறது. அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கவில்லை என்றாலும் ரூபாய் மதிப்பு சரிவால் இந்தியாவுக்கு செலவு அதிகரிக்கும். உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் விலையில் அது எதிரொலிக்கலாம். போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பு, அதனால் பணவீக்க விளைவுகளுக்கும் வழிவகை செய்யலாம். தங்கம், வெள்ளி விலையும் அதிகரிக்கலாம். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயில் மற்றும் சோயாபீன் எண்ணெய் போன்ற சமையல் எண்ணெய்கள் விலை உயரலாம்.